ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் செகண்ட் டே. இன்றைக்கி நாங்கள் மார்னிங் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வீர மகா காளி அம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் காக்கா இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் காக்கா இருக்குது, புறாவும் இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேயே ரொம்ப பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1855 இங்கே வழிபாடு நடந்ததாக கூறப்படுது. சொல்லுங்க, சிங்கப்பூர் நல்லா இருக்கு. கோவில் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கோவில் நல்லா இருக்கு. எல்லா சமயம் இவங்க தான் இந்த டூரோட ஏஜென்ட்டு. இவங்க நம்பர் வேணும்னா நான் தரேன், கமெண்ட்டில் தேங்க்யூ கான்டாக்ட் பண்ணி இவங்கக்கிட்ட பேசுங்க. ஸோ இதுதான் டூரோட. நாங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா லிட்டில் இந்தியா தானே இந்த ஏரியா பேர். இந்த ஏரியா பேர் லிட்டில் இந்தியா. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா லிட்டில் இந்தியா. நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் 81. ஆமாம், இங்கே எல்லாருமே தமிழ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, ஆனால் எல்லாமே நம்மளோட லாங்குவேஜ் தான். ஸோ இதுதான் லிட்டில் இந்தியாவை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிங்கப்பூரில் இருக்கிறோமா தமிழ்நாட்டில் இருக்கோமான்றதே தெரியாது. ஏன்னா எல்லாமே நம்ம ஊர் ஹோட்டல்ஸாகவே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட வந்தோம். ஸோ இந்த ஹோட்டலை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இங்கே மான் கறியும் இருக்குது. ஆனால் மான் கறி பார்த்திங்கன்னா சாட்டர்டேவும் சண்டே மட்டும்தான் கிடைக்கும். நாங்கள் போன டைம் கிடைக்கல. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு நாங்கள் போனோம். சிங்கப்பூர் $10, இது நம்ம காசுக்கு 750. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் லஞ்சு முடிச்சுட்டு அடுத்த சைட் சீயிங் பார்க்கலான்னு போனோம். ஸோ இந்த ஹோட்டலோடைய டிஷ்ஷஸ் இது தான். இந்த ஹோட்டலில் சாப்பாடு ரொம்ப நல்லாவே இருந்தது. இங்கே மான் கறி பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே கிடைக்கும். லஞ்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் சென்டோசா ஐலாண்டுக்கு கிளம்பணும். காரில் ஆர்பாரில் ஏறப்போகுது. அங்கே பாருங்கள், ஒரு ஷிப்பு இருக்குது பார்த்தீங்களா, சொகுசு கப்பல் இருக்குது.
சென்டோசா சிங்கப்பூர் சென்டோசா டவர் வந்திருக்கோம். யுனிவர்சல் ஸ்டுடியோ அக்வேரியம் இருக்கு. நிறைய பிளேசஸ் ஒரு நாள் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கலாம். சூப்பராக. பட் நமக்கு அவ்வளோ டைம் இல்லாதனால கொஞ்சம் தான் பார்த்துட்டு நைட்டு 8:30 வரைக்கும் இருக்கலாம் இங்கே. 8:30 வரைக்கும். மலாய் மொழியில் சென்டோசானா அமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சென்டோசா பார்த்திங்கன்னா உலக பொழுதுபோக்கு சொர்க்கம்னு சொல்லுறாங்க. சென்டோசா எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்கிற இந்த மோனோ ரயில் பார்த்திங்கன்னா 4 ஸ்டேஷன் போகும். மொதல் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா விவோ சிட்டி ஸ்டேஷன். இங்கே பார்த்திங்கன்னா ஷாப்பிங் மால் இருக்குது. செகண்ட் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ரெசார்ட் வேர்ல்டு ஸ்டேஷன். இங்கே பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ஸ்டுடியோ இருக்கும். மூணாவது ஸ்டேஷன் பேர் பார்த்திங்கன்னா இம்பியா ஸ்டேஷன். இங்கே பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸோட மெழுகு சிலையெல்லாம் இருக்கும். நாலாவது ஸ்டேஷன் பேர் பார்த்திங்கன்னா பீச் ஸ்டேஷன். இங்கே பார்த்திங்கன்னா அழகான கடற்கரையும் விங்ஸ் ஆஃப் டைம்னு ஒரு ஷோ ஒன்று போகும். இந்த ட்ரெயினை பொறுத்தவரையும் நீங்கள் 2, 3, 4 இந்த எந்த ஸ்டேஷனில் வேணாலும் ஃப்ரீயாக போய்க்கலாம் வரலாம். ஆனால் ஸ்டேஷனான விவோ சிட்டி ஸ்டேஷனில் போயிட்டிங்கன்னா அங்கேருந்து மறுபடியும் வரணும்னா டிக்கெட் எடுத்துக்கிட்டு தான் வரணும். பீச் ஸ்டேஷன் வந்துருச்சு. Beach station. Alight here for white sandy beaches, dotted by a wide selection of attractions. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விவோ சிட்டி அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஷாப்பிங் மால் இருந்தது. அப்படியே சென்டோசாலேருந்து வெளியே அப்படியே வந்து கொஞ்சம் இப்படி பார்த்திங்கன்னா
சின்ன வியூ ஒன்று இருக்குது, என்னன்றதை உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் தண்ணி வாட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த வாட்டரில் நடக்கக்கூடாது, ஸ்விம்மிங் பண்ணக்கூடாது, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் இறங்கி குச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அது நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. வாங்க நம்ம அந்த முன்னாடி ஏதோ பீச்சு, ஸோ அந்த ட்ரெயின் கூட போயிட்டுருக்கு. ஸோ ட்ரெயின் தெரியுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா பீச் இருக்கா என்னன்றதை போய் பார்க்கலாம் வாங்க. தான் அந்த வியூவு. ஸோ ஹார்பரு மேலே பார்த்தீங்கன்னா ரோப் காரு. ஸோ அங்கங்கே சின்னதாக ஹெலிகாப்டர் அங்கங்கே பறந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் அந்த வியூ. இங்கே சென்டோஸா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைலாம் ஃப்ரீயாக தான் கிடைக்குது. ஸோ வந்தீங்கன்னா ஒய்ஃபை கூட ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஃபுட் கோர்ட்டுலாம் இருக்குது. எல்லாம் வாங்கி வச்சுட்டு இங்கே கூட உட்காந்து சாப்பிட்டு ஸோ க்ளீன் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு அப்படியே போடக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21,000 நம்ம காசுக்கு ஃபைன் போடுவாங்க, குப்பை போட்டாலோ எச்சத்து போனாலோ. ஸோ நேற்று எங்களோட கைடு சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி எச்சத்து போகக்கூடாது, குப்பை போடக்கூடாது, நீட்டாக இருக்கணும். ஸோ சிங்கப்பூர்னாலே இந்த நீட்னஸ் ரொம்ப பார்ப்பாங்க, அதை நம்ம கீப் அப் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விங்ஸ் ஆஃப் டைம்னு ஒரு ஷோ பார்த்தோம். இந்த ஷோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ சிங்கப்பூர் சைட் சீயிங்லாம் முடிஞ்சுது. ஸோ இந்த டேவோட எங்களுக்கு சிங்கப்பூர் ட்ரிப்பு முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு கனெக்டிங் ஃப்ளைட்டில் போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.